நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் மதியம் ஒரு 12:30 மணி போல் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை. நேற்று பண்ண சிக்கன் கிரேவி அதுவே இருந்துச்சு. அது கூடவே 65க்கு வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் பொரிச்சிட்டு அதோட மாம்பழமும் வச்சு சாப்பிட்டாச்சு. மாம்பழம் இருந்தால் போதும். எங்கள் வீட்டில் வந்து எந்த சைடிஷுமே தேவையில்லை. எங்கள் வீட்டில் மட்டுமா உங்கள் வீட்லேயுமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம் தான் பண்ணான்னு எடுத்து வச்சுருந்தேன். பணியாரத்துக்கும் தனியாக மாவு தான் அரைக்கலை. வீட்டுக்கு இட்லிக்கு தோசைக்குன்னு ஊற்றுற மாவில் தான் எடுத்து கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். இந்த பணியாரம் வந்து சயானுடைய ஃபேவரெட்டு. எப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன வைக்கட்டும்னு கேட்டாலுமே பணியாரம் வையின்னு தான் சொல்லுவான். ஆனால் நான் வச்சு அனுப்புவேன். நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். 1-2 பீஸை சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான் மீதியை. பணியாரம் செய்கிற பரபரப்பில் டீ போடுறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் அவசரமாக பாலை காய்ச்சி டீயையும் போட்டாச்சு. பணியாரமும் இங்கே 2 ரவுண்டு ஊற்றி எடுத்தாச்சு. சூப்பரான டீயும் பணியாரமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சைடில் வந்து சயான் மடியில் வைன்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, அதனால் அவனோட கொஞ்சம் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.